வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன? இப்போ வேலை நிறுத்த முடிவை எதனால் எடுத்துள்ளார்கள்? வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக தமிழ்குமரன் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றதுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதுல சில முக்கிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டு வருது. ஆந்திராவில் உள்ளது போல தமிழ்நாட்டிலும் தயாரிப்பாளர் லாப நஷ்டத்தில் நடிகர்கள் பங்கு கொள்ள வேண்டும். தமிழகத்தில் தயாரிக்கக்கூடிய பெரிய பட்ஜெட் படங்கள் இனி ரெவென்யூ ஷேர் வகையிலேயே தயாரிக்கப்பட இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படும் போது நடிகர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வரவில்லை. அது குறித்து பல முறை பேசியும் நடிகர்கள் அது குறித்து முன்வருவதில்லை என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மே 2ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மேடையில் உரையாற்றிருக்கிறார்கள். மேலும் பல ஓடிடி ரிலீஸ் குறித்தும் பல முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் மேலும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் ரெவென்யூ ஷேர் வகையில் இனி தயாரிக்கப்பட உள்ளது எனவும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படும் போது நடிகர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வருவதில்லை. அதனை கண்டித்து மே 2ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.